ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்கள், ஆன்மீக விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம், பேச போகிறோம். முதல்ல கோவில்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா அங்கேருந்து தானே நம்மளுடைய பக்தியை நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த கோவிலில் போய் மூலவரை தரிசனம் பண்ணுறதுக்குன்னு சில முறைகள் எல்லாம் உண்டு. ஒவ்வொரு கோவிலையும் வச்சுருப்பாங்க, இந்த சன்னதிக்கு அப்புறம் தான் இந்த சன்னதி வழிபாடு செய்யணும், இந்த சன்னதிக்கு அப்புறம் இங்கே போகணும் அப்படின்னுட்டு. அந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு போனோடனே மூலவரை எப்படி தரிசனம் பண்ணணும்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல கோவிலுக்குள்ளே போன உடனே கொடிமரத்துக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணணும். அதுக்கப்புறமாக உள்ளே போய் ஒரு தடவை வலம் வந்து மூலவரை தரிசனம் பண்ணணுமா. அதுக்கப்புறம் அம்பாள் சன்னதியை தரிசனம் பண்ணிட்டு 2வது தடவை வலம் வரும்போது மற்ற தெய்வங்களை எல்லாம் வந்து நம்ம வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 3வது முறை வலம் வந்து சண்டிகேஸ்வரரை தரிசனம் பண்ணணுமா. ஒவ்வொரு முறை வலம் வர்றப்பவும் மூலவரினுடைய எதிர்க்க மட்டும்தான் நமஸ்காரம் பண்ணணுமா. 3 முறை பிரதட்சணமும் 5 முறை நமஸ்காரமும் பண்ணணும் அப்படின்னு ஒரு முறை வச்சுருக்காங்க. இப்போ கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கோவிலில் எப்படி நம்ம வழிபாடு செய்யணும், மூலவரை எப்படி தரிசனம் பண்ணணும், எப்படி பிரதட்சணம் பண்ணணும்னு பேசிகிட்டு இருக்கோம். கோவிலுக்குள்ளே நீங்கள் கொடிமரத்தை நமஸ்காரம் பண்ணுறீங்க, சரி. பலிபீடமும் அங்கே இருக்கும். பலிபீடத்தை நமஸ்காரம் பண்ணணுமா அப்படின்னா கொடிமரத்தை வணங்குறப்போ பலிபீடத்தையும் சேர்த்து வணங்கணுமா. பெரும்பாலும் எல்லா கோவில்கள்லையும் இந்த கொடிமரமும் பலிபீடமும் சேர்ந்து தான் இருக்கும். ஏன் இந்த பலிபீடத்தை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா, அந்த பலிபீடத்தை வழிபட்டால் தீய சிந்தனைகள் எல்லாம் அகலும், உடல் நலம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் நீங்கள் கோவிலுக்கு போகும்பொழுது கொடிமரத்தை மாத்திரம் இல்லாமல் இந்த பலிபீடத்தையும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே போய் நீங்கள் ஒரு வலம் வந்து அப்புறம் மூலவரை தரிசனம் பண்ணணும். ஒரு கோவிலுக்கு போகும்பொழுது மூலவரை எப்படி தரிசனம் பண்ணணும், எப்படி அந்த கோவிலை வழிபடணுங்கிற முறைகள் பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ மூலவரை எப்படி தரிசனம் பண்ணணும், கொடிமரத்துக்கு நமஸ்காரம் பண்ணணும், பலிபீடத்துக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு பேசினோம். இந்த கொடிமரத்துக்கு எந்த திசையை நோக்கி நம்ம நமஸ்காரம் பண்ணுறது, அதில் ஒரு சந்தேகம் வரும். தெய்வ அருள் மிக்க வடக்கு திசை நோக்கி நம்ம கொடிமரத்தை விழுந்து வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல கொடிமரத்தை வந்து வடக்கு திசை பார்த்து நம்ம நமஸ்காரம் பண்ணணும். இந்த வடக்கு திசை அப்படிங்கிறது வந்து பொதுவாக குபேர மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்லேயே பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டில் பெரியவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரியவர்களுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம், அவங்கக்கிட்ட நம்ம விபூதி வாங்கிக்கிறோம் அப்படின்னா கூட வடக்கு திசை நோக்கி நமஸ்காரம் பண்ணுறது அப்படிங்கிறதோ அல்லது மேற்கு நோக்கி விழுந்து வணங்குறது அப்படிங்கிறதோ ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கு விபூதி வைக்கக்கூடிய, திருநீர் பூசக்கூடிய பெரியவர்கள் கிழக்கு நோக்கி அந்த பெரியவங்க நின்று நமக்கு திருநீர் பூசணும் அப்படிங்கிற ஒரு முறையும் உண்டு. சின்ன சின்ன ஆன்மீக விஷயங்கள் தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். ஒரு கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த கோவிலை எப்படி நம்ம வழிபாடு செய்கிறது, என்ன முறையை பின்பற்றணும், நம்ம மூலவரை எப்படி தரிசனம் பண்ணணும், கொடிமரத்துக்கு எப்படி நமஸ்காரம் பண்ணணும், இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். பொதுவாக கோவில்களில் பார்த்தீங்கன்னாக்கா 6 கால பூஜை உண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் 6 கால பூஜை உண்டு அப்படின்ட்டு. நமக்கு 3 காலம் தான் தெரியும், காலையில், மத்தியானம், மாலை, இன்னும் விட்டானா இரவு, 4 காலம் தெரியும். இந்த 6 காலம்னா என்ன? உஷத் காலம், காலசந்தி, உச்சி காலம், சாயரக்ஷை, ராக்காலம், அர்த்தஜாமம். இதுதான் 6 கால பூஜைகள். இந்த 6 கால பூஜைகள்ங்கிறது தினமும் கோவிலில் நடக்கும். இதில் இந்த உஷத்துன்னு சொல்லுவாங்கல்ல, விடிய காலையில் நடக்கக்கூடியது, அதிகாலை பொழுதில் நடக்கக்கூடிய அந்த பூஜையில் நம்ம கலந்துக்கிட்டோம், அந்த நேரத்தில் அந்த கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வளமும் நலமும் சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. அதனால் முடிந்தவர்கள், குறிப்பாக இந்த மார்கழி மாதத்துலலாம் நிறைய பேர் போய் விடிய காலையில் அந்த பூஜையை தரிசனம் பண்ணுவாங்க. பொதுவாகவே கோவில் திறக்கக்கூடிய நேரத்தில் அந்த உஷத்கால பூஜையை தரிசனம் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ விசேஷம். இன்றைக்கி சின்ன சின்ன ஆன்மீக விஷயங்கள், ஒரு மூலவரை எப்படி வழிபாடு செய்கிறது, நவகிரகங்களை எப்படி பிரதட்சணம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசினோம். இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி, விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த வெள்ளிக்கிழமை எப்படி வந்து அம்பாள் வழிபாட்டிற்கு உகந்தது, அது மாதிரி சங்கடஹர சதுர்த்தியோடு சேர்ந்து வரக்கூடிய நாள் இன்னைக்கு அப்படிங்கிறதுனால விநாயகர் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப மேன்மை தரக்கூடிய ஒன்று. பொதுவாக ஏதோ ஒரு காரியத்துக்கு போகிறீங்க, அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா விநாயகரை வழிபட்டு அருகை உங்கள் கூட எடுத்து சொல்லும் பொழுது நிச்சயமாக தடைகள் இல்லாமல் நீங்கள் எடுத்த காரியம் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.